இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். புத்ரா ஹைட்ஸ் பேரிடரில் உதவ விரும்பாவிட்டால் வாய் சவடால் வேண்டாம். ஆண்டனி லாக் தனது வாதத்தை தற்காத்தார். புத்ரா ஹைட்ஸ் எரிவாயு குழாய் வெடி விபத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ விரும்பாதவர்கள் வாயை மூடிக்கொண்டு இருக்குமாறு போக்குவரத்து அமைச்சரும் ஜாசேகா பொதுச் செயலாளருமான ஆண்டனி லாக் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் நோக்கில் ஜாசேகா முன்னெடுத்த நிதி வசூலிப்பு திட்டத்தை கடுமையாக குறை கூறி விமர்சனம் செய்து வருகின்றவர்களை நோக்கி கடந்த சனிக்கிழமை சற்று உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் வாயை மூடுங்கள் என்று தாம் கண்டித்த முறையை ஆண்டனி லாக் தற்காத்து பேசினார். தாம் கண்டித்த முறை சற்று கடுமையாக இருந்தாலும் தாமும் சராசரி மனிதரே தவிர தெய்வம் கிடையாது என்று ஆண்டனி லாக் விளக்கம் அளித்தார். தீ விபத்து நடந்த தினத்திலிருந்து தாங்கள் களம் இறங்கி பாதிக்கப்பட்டவர்களுக்கு எந்தெந்த ரூபத்தில் உதவ முடியும் என்பதை ஆராய்ந்து உதவி செய்து வருகிறோம். ஆனால் எந்த உதவியும் செய்யாதவர்கள் வெறும் வாய் சவடால் வழி தங்களை தொடர்ந்து தாக்கிக் கொண்டு இருப்பதை தம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று ஆண்டனி லாக் விளக்கினார். காரணம், அரசியல் விவகாரமாக இருந்தால் எத்தகைய தாக்குதலையும் எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் நடந்த சம்பவமோ ஒரு பேரிடர். பல பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர், பலர் காயமுற்றுள்ளனர், பலர் வீடுகளையும் உடைமைகளையும் இழந்து ஆறா துயரில் நிர்கதியாகியுள்ளனர். இத்தகைய துயரமான நெருக்கடியான சோகம் நிறைந்த சூழலில் இந்த தீ பேரிடரில் பாதிக்கப்பட்டவர்களின் நலன் சார்ந்த விவகாரம் தனது போக்குவரத்து அமைச்சின் அதிகாரத்திற்கு உட்பட்டது அல்ல என்றாலும் தாம் சென்று உதவ வேண்டும் என்று அமைச்சரவை கேட்டுக்கொள்ளாத நிலையிலும் கூட்டு மனப்பான்மையுடன் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவதற்கு 3 முறை தாம் களம் இறங்கியிருப்பதாக ஆண்டனி லாக் விளக்கினார். இத்தகைய பேரிடரை கூட அரசியலாக்கி சுகம் காண்பதற்கு குறிப்பிட்ட தரப்பினர் பொதுமக்களின் உணர்ச்சிகரமான விவகாரத்தை தூண்டிவிட்டு தாக்குதல் நடத்தி வருகின்றனர். அதனால்தான் உதவ முடியாவிட்டால் வாயை மூடிக்கொண்டு இருங்கள் என்று தாம் சற்று கடுமையாக கண்டித்ததாக ஆண்டனி லாக் விளக்கமளித்தார். மாரான் ஸ்ரீ மரத்தாண்டவர் ஆலயத்தை நோக்கி 4 நாட்கள் கிழக்கை நோக்கிய ஆன்மீக நடைப்பயணத்தை மேற்கொண்ட கிளாப் மரத்தான் மாரான் பங்கேற்பாளர்கள் 204 கிலோமீட்டரை கடந்து இன்று காலை 8 மணியளவில் வெற்றிகரமாக ஆலயத்தை சென்றடைந்தனர். நாளை வெள்ளிக்கிழமை கொண்டாடப்படவிருக்கும் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு கடந்த திங்கட்கிழமை அதிகாலை 4 மணியளவில் பத்துமலை திருத்தலத்திலிருந்து மாரானை நோக்கி அதிகமான பங்கேற்பாளர்கள் தங்கள் நெடும் பயணத்தை தொடங்கினர். தங்களின் பயணத்தின் 4வது நாளான இன்று வியாழக்கிழமை அதிகாலை 3:30 மணியளவில் மாரான் ரக்கன்மோடா மண்டபத்திலிருந்து ஸ்ரீ மரத்தாண்டவர் ஆலயத்தை நோக்கி நடைப்பயணத்தை உற்சாகமிக்க சூழலில் தொடங்கினர். ஆலயத்தை நோக்கி தாங்கள் முன்னெடுத்த ஒவ்வொரு அடியும் மரத்தாண்டவரை இலக்காக கொண்டு நேர்த்தி கடனை செலுத்தும் விதமாக இருந்தது என்று பங்கேற்பாளர்கள் தெரிவித்தனர். தாங்கள் கோவிலை சென்றடைந்தது ஒருபோதும் மறக்க முடியாத ஒரு தருணமாகும். இந்த 204 கிலோமீட்டர் நடைப்பயணம் மிகுந்த சவால் நிறைந்தது. அதனை நிறைவு செய்வதில் அனைவரும் மிகுந்த மனநிறைவு கொண்டுள்ளனர் என்று கிழக்கை நோக்கிய இந்த ஆன்மீக பயணத்திற்கு ஆதரவு கரம் நீட்டிய கல்விமானும் மூடா கட்சியின் ஸ்லாங்கூர் மாநில துணைத் தலைவருமான டாக்டர் ஆர் சிவபிரகாஷ் தெரிவித்தார். அனைவரும் பயபக்தியுடன் ஆலய வளாகத்தில் நீராடிய பின்னர் நேர்த்தி கடன் செலுத்தும் விதமாக முடிக்காணிக்கை செய்து பால்குடம் ஏந்தி ஸ்ரீ மரத்தாண்டவருக்கு பாலாபிஷேகம் செய்தனர். இந்த ஆன்மீக பெருநடை பயணம் எவ்வித தடங்களின்றி வெற்றிகரமாக நிறைவு பெற்றது. பங்கேற்பாளர்களின் திடமான மன உறுதி மற்றும் ஸ்ரீ மரத்தாண்டவரின் அருளாசியாகும். இந்த பயணம் வெறும் உடல் சகிப்புத்தன்மை பற்றியது மட்டுமல்ல, மாறாக மன உறுதி, விடாமுயற்சி மற்றும் குழுப்பணி பற்றியது என்றார் டாக்டர் சிவபிரகாஷ்.
தனது வர்த்தக சகாக்களுக்கு கூடுதல் வரி விதிப்பை அறிவித்துள்ள அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்கா அந்த வரி விதிப்பின் அமலாக்கத்தை தற்காலிகமாக ஒத்திவைப்பதற்கு அது எடுத்துள்ள முடிவை மலேசியா வரவேற்றுள்ளது. தனது வர்த்தக சகாக்களின் அதிருப்தியையும் ஏமாற்றத்தையும் கருத்தில் கொண்டு நேற்று அமலுக்கு வரவிருந்த புதிய வரி விதிப்பை அமெரிக்கா தற்காலிகமாக ஒத்திவைத்துள்ளது. இது உண்மையிலேயே வரவேற்கத்தக்க நடவடிக்கையாகும் என்று மலேசிய முதலீடு, வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் டத்தோசரி தங்கு ஜஃப்ருல் அப்துல் அசீஸ் தெரிவித்துள்ளார். எனினும் அமெரிக்காவின் நிர்ணயமில்லாத இந்த நடவடிக்கை ஆசியான் பொருளாதாரத்திற்கு மிகப்பெரிய சவாலை ஏற்படுத்தும் என்பதை அமைச்சர் தங்கு ஜஃப்ருல் ஒப்புக்கொண்டார். அமெரிக்காவுடன் வர்த்தகம் கொண்டுள்ள நாடுகளுக்கு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்த புதிய வரி விதிப்பில் இறக்குமதி செய்யப்படும் மலேசியா பொருட்களுக்கு 24% வரியை விதித்துள்ளது. கடந்த செவ்வாய்க்கிழமை தாய்லாந்து ஹாட்யாயில் உள்ள பேரங்காடி மையத்தின் நகை கடையில் துப்பாக்கி முனையில் 11,70,000 ரிங்கெட் பெறுமானம் உள்ள நகைகளை கொள்ளையடித்த மலேசிய பிரஜையை தாய்லாந்து போலீசார் கைது செய்தனர். இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பாக தாய்லாந்து போலீசாரால் 61 வயதுடைய மலேசிய பிரஜை மிக தீவிரமாக தேடப்பட்டு வந்த நிலையில் அந்த சந்தேக பேர்வழி தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நோத்தாபூரி மாவட்டத்தில் உள்ள அந்த சந்தேக பேர்வழி மகனின் வீட்டில் கைது செய்யப்பட்டதாக தாய்லாந்து போலீசார் தெரிவித்தனர். ஹாட்யாயில் கொள்ளையை நிகழ்த்திய அந்த மலேசிய பிரஜையை நகைக்கடையில் பொருத்தப்பட்ட ரகசிய கேமராவின் மூலம் அடையாளம் காணப்பட்டதாக தாய்லாந்து போலீஸ் அதிகாரி அனோசொன் தோங்சி தெரிவித்தார். அமெரிக்கா அண்மையில் அறிவித்த வரிகள் பெரும்பாலானவற்றை 90 நாட்களுக்கு ஒத்திவைப்பதாய் நேற்று தெரிவித்துள்ளது. இந்த புதிய வரி நேற்று அதிகாரப்பூர்வமாக அமலுக்கு வந்தது. இந்நிலையில் வரி விதிப்பு நடப்புக்கு வந்த 24 மணி நேரத்திற்குள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வரி விதிப்பு 90 நாட்களுக்கு தற்காலிகமாக ஒத்திவைப்பதாக அறிவித்துள்ளார். இந்த கூடுதல் வரியினால் பாதிக்கப்பட்ட நாடுகளுடன் அமெரிக்க அரசாங்க அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான அவகாசம் அளிக்க இந்த ஒத்திவைப்பு உதவும் என்று அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். எனினும் கிட்டத்தட்ட அனைத்து இறக்குமதிகளுக்குமான அடிப்படை வரி 10% இருக்கும் என்று அவர் கூறினார். சீனாவிற்கு வரிகள் மட்டும் மேலும் அதிகரிக்கப்பட்டுள்ளன. 104% இருந்த வரி விகிதம் தற்போது 125% உயர்த்தப்பட்டுள்ளது. உலக சந்தைக்கு சீனா போதிய மரியாதை கொடுக்கவில்லை என்று ட்ரம்ப் குறை கூறினார். காஜாங் பண்டார் டெக்னாலஜி காஜாங்கில் நிகழ்ந்த தீ சம்பவத்தில் கார் உபரி பாகங்கள் தயாரிப்பு தொழிற்சாலை ஒன்று அழிந்தது. இச்சம்பவம் இன்று காலை 6 மணியளவில் நிகழ்ந்தது. தகவல் கிடைத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த காஜாங் மற்றும் பாங்கி ஆகிய நிலையங்களைச் சேர்ந்த 17 வீரர்கள் மற்றும் அதிகாரிகள் தீ மற்ற இடங்களுக்கு பரவாமல் முழுவீச்சில் கட்டுப்படுத்தியதாக ஸ்லாங்கூர் மாநில தீயணைப்பு மற்றும் மீட்புப் படை உதவி இயக்குநர் அஹ்மத் முக்லிஸ் முக்தார் தெரிவித்தார். அந்த தொழிற்சாலையின் கட்டட அமைப்பு முறையில் 40% அழிந்தது. எனினும் உயிர் சேதம் எதுவும் நிகழவில்லை என்பதை அவர் உறுதிப்படுத்தினார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.